Hello students, welcome to SolveMath YouTube channel. 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.1, question number 6th one. 6th one la ஒரு 3 subdivision இருக்கு. Each question carries 5 mark. Let A equal to set of x belongs to W such that x less than 2. B equal to x belongs to natural number, that is n, such that 1 less than x less than or equal to 4, and C equal to set of 3, 5. Verify that A cross B union C equal to A cross B union A cross C. அது மாதிரி ஒரு more than 2 questions கொடுத்துருங்க அடிஷ்னலாக. ஃபஸ்ட் கொஸ்டின் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த கிவன் பார்த்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த கிவன் எழுதுவதில் கரெக்டாக எழுதிடுங்க, மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக எழுதணும். பாருங்கள், A equal to x belongs to W. நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் Wனா என்னென்னு. Wனா என்னென்னா ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். அதனோட ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சு x belongs to W. அந்த எக்ஸோட கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, சச் தட் x less than 2. x ஹோல் நம்பராக இருக்கும், ஆனால் எப்படி இருக்கணும்? லெஸ் தென் 2ஆக இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹோல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் லெஸ் தென் 2ஆக உள்ள ஹோல் நம்பர் கேட்குறாங்க. அப்போ என்ன ரெண்டு எலிமெண்ட் தான் வரும். என்ன எலிமெண்ட் வரும்? ஒன்று 0 வரும், அப்படின்னா 1 வரும், 2 வராது. ஏன்னா ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. x ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் 2. அப்போ ரெண்டுக்கு குறைவாக உள்ள ஹோல் நம்பர் கேட்குறாங்க. அப்போ 0, 1. இப்போ ரெண்டு எலிமெண்ட் வரும், ஒன்று 0, இன்னொன்று 1. அதுதான் ஃபஸ்ட்டு ஏ செட்டு. நெக்ஸ்ட் பி செட்டு பாருங்கள். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் 1 less than x less than or equal to 4. நம்ம நேச்சுரல் நம்பர்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம். எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1ல் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 to less than or equal to 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 1 less than x ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் கொடுத்ததுனால 1க்கு அடுத்த நேச்சுரல் நம்பர் என்ன? 2 வரும். அப்போ 2, 3, 4 அதான் ஆன்சரு. 2, 3, 4 இந்த மூணுத்தையும் எழுதிக்கணும். ஏன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்தனால 4 இன்க்ளூட் ஆகும். 1 வந்து இன்க்ளூட் ஆகாது. 1 does not belongs to n, பட் இன் திஸ் கண்டிஷன். ஓகே, இந்த கண்டிஷனில் வராது. ஓகே, அடுத்து பாருங்கள். c ஈக்குவல் டு 3, 5 இது கிவன் வேல்யூ. இந்த செட் ஆஃப் வேல்யூ வந்து 3, 5 அப்படி ஆகிட்டோம். அடுத்து பாருங்கள், செட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கண்டுபிடிக்கிற வேல்யூ கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். இதில் ஏதாவது மிஸ்டேக் ஆகிட்டுனா ஃபுல்லாக டோட்டலி ஸ்பாயில்டு. எல்லா சமயம் போடுறதே வேஸ்ட்டு. நல்லா கவனிச்சுங்க. ஃபஸ்ட்டு ஏ செட்டு எக்ஸ் லெஸ் தென் 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு W கொடுத்தனால 0, 1 எடுத்துக்கிட்டோம். பி என்னன்னா 1 less than x less than or equal to 4 கொடுத்ததுனால 2, 3, 4 எடுத்துக்கிட்டோம். சி ஈக்குவல் டு 3, 5. ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் வேறு வெரிஃபை பண்ணுங்க. ஏவும் பி கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா சம் போட ஆரம்பிங்க. ஏன்னா இந்த பார்ட்டில் நீங்கள் ஏபியில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சம் போடுறதே வேஸ்ட்டு. இந்த கொஸ்டின் வேறு கொஸ்டினுக்குள்ளே ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ பி யூனியன் சி ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். பி செட்டை ஃபஸ்ட்டு எழுதிக்கிங்க. 2, 3, 4 8 2, 3, 4 யூனியன். சி செட் என்ன இருக்குது? 3, 5. ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? யூனியன் எடுக்க போகிறோம். யூனியன் என்ன? ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே 2 இருக்குது, எழுதியாச்சு. 3 2 தடவை ரிப்பீட்டடாக இருந்தால் ஒரு தடவை தான் எழுதணும். 2 times 3 இருக்குங்களா, ஒரு தடவை எழுதிக்கிங்க. இங்கே 4 இருக்குது, எழுதிட்டேன். 5 எழுதியாச்சு. அதான் யூனியன். 2, 3, 4, 5 அதான் பி யூனியன் சி. நெக்ஸ்ட்டு டு ஃபைண்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏ செட்டை எழுதிக்கிறேன். ஏ செட் என்ன இருக்குது? 0, 1 கிராஸ் பி யூனியன் சி இப்போ தான் கண்டுபிடிச்சோம். 2, 3, 4, 5 அப்படியே எழுதிங்க. 2, 3, 4, 5 ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, அங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் வரும்? 4 2s are 8, 2 4s are 8. அப்போ 8 எலமெண்ட்ஸ்க்கு வரணும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால். அப்போ இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஆர்டர் பேர் ஒன்றுக்காக செய்கிறோம். இங்கே 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 0, 2 0, 3 0, 4 0, 5 அப்புறமா என்ன பண்ணுறோம்? 1, 2 1, 3 1, 4 1, 5 அப்போ 8 எலமெண்ட்ஸ் வந்துட்டு. தென் டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாருங்கள், ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் பின்னா ஏ செட் என்ன இருக்குது? 0, 1 இருக்குங்க. பாருங்கள், ஏ செட்டு 0, 1 இருக்குது. அப்புறம் சி செட் என்ன இருக்குன்னா 3, 5 சரி, சி செட்டு கிடையாது, பி செட்டு. பி செட்டு 2, 3, 4 அது அப்படியே எழுதிட்டேன். 0, 1 கிராஸ் 2, 3, 4. இப்போ ரெண்டுத்துக்கும் நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 0, 2 இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும்? 6 எலமெண்ட்ஸ் வரும். 2, 3s are 6. 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4 அப்போ 6 எலமெண்ட்ஸ் வந்துட்டு தான் ஏ கிராஸ் பி. நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி. ஏனா 0, 1 கிராஸ் சினா 3, 5 ரெண்டுத்துக்கும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 0, 3 0, 5 1, 3 1, 5 அப்போ ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சாச்சு.
அப்புறமா என்ன பண்ணுறோம் பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போகிறோம், யூனியன் எடுக்க போகிறோம். ஏ கிராஸ் பி இதோ இருக்குது, ஏ கிராஸ் சி இதோ இருக்குது, ரெண்டுக்கு என்ன பண்ண போகிறோம், யூனியன். யூனியன் என்ன ரெண்டு ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 0,2 0,3 0,4, ஜீரோவில் உள்ளது ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸ் நான் எழுதிட்டேன். அடிஷ்னலாக அப்புறமா இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 0,3 ஆல்ரெடி ரிப்பீட் ஆகுது, ரிப்பீட் ஆனால் ஒரு தடவை தான் எழுதியாச்சு. அப்புறம் 0,5 இருக்குது, அந்த 0,5 இங்கே எழுதிட்டேன். அப்புறம் 1ல் பாருங்கள் 1,2 இருக்குது, 1,3 இருக்குது, 1,4 இருக்குது. அப்போ 1,2 எழுதிட்டேன், 1,3 ரெண்டு தடவை இருக்குது, அதனால் ஒரு தடவை தான் எழுதணும். அப்புறம் 1,4 எழுதிட்டேன், அப்புறம் 1,5 அடிஷ்னலாக இருக்குது, அது எழுதியாச்சு. அப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 எலமெண்ட்ஸ் இருக்குது ஈக்குவேஷன் நம்பர் 2ல். ஈக்குவேஷன் நம்பர் 1லையும் 8 எலமெண்ட்ஸ் வாங்க. ஈக்குவேஷன் நம்பர் என்னவோ 1 என்னவோ அதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2வும் இருக்குது, ரெண்டுமே ஈக்குவல். இங்கே வேணால் பார்த்துக்குங்க, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்புறம் ஃப்ரம் 1 and 2 we get A cross B union C equal to A cross B union A cross C, hence verified. ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன் 6th ஃபஸ்ட்டு ஒன் கம்ப்ளீட்டட். 6th செகண்ட் ஒன் பார்ப்போம். செகண்ட் ஒன் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, A cross B intersection C equal to A cross B intersection A cross C. First to find left hand side பாருங்கள், A cross B intersection C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருங்க. B intersection C ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். இந்த B செட்டை எழுதிட்டேன், 2, 3, 4. இன்டர்செக்ஷன் C செட் என்ன இருக்குது, 3, 5. ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன் என்ன, காமன். இங்கே 3 காமனாக இருக்குங்களா, அந்த 3 காமனாக எழுதிடுங்க. அதான் B intersection C equal to set of 3, that is singleton set 3 எழுதியாச்சு. அப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்கள், LHS equal to A cross B intersection C. A செட் என்ன இருக்குது, 0,1 இருக்குது, கிராஸ் போட்டுக்குங்க. B intersection C 3 இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போகிறோம், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். 0,3 அப்புறம் 0,3, ஒரு இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 1 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஆர்டர் பேர் எடுத்தால் 2 எலமெண்ட்ஸ் தான் வரும். 0,3 1,3. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்கள், A cross B intersection A cross C அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணுறோம், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம், ஏவுக்கும் பிக்கும். இப்போ A cross B ஈக்குவல் டு A செட்டு என்ன இருக்குது, 0,1 இருக்குது. B செட்டு 2, 3, 4. இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ண எத்தனை வரும், 6 வரும். அப்போ 6 எலமெண்ட்ஸ் அவுட்புட் கிடைக்கும் நமக்கு கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போது. அப்போ இது ஆர்டர் பேரில் எழுதணும். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4 இதெல்லாம் எழுதிச்சு. 6 எலமெண்ட்ஸ் கிடச்சிட்டு. அடுத்தது பாருங்கள், A cross C கண்டுபிடிக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கணும், A cross C. ஏவுக்கும் சிக்கும் கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். A செட்டு 0,1 கிராஸு, B C செட் என்ன கொடுத்தோன்னா 3,5. இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா எவ்வளோ எலமெண்ட்ஸ் வரும், 4 எலமெண்ட்ஸ் வரும். 2 2s are 4. இப்போ 0,3 0,5 1,3 1,5. ஓகே, A cross C கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா RHS பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு என்னென்னா A cross B intersection A cross C. A cross B intersection A cross C டேரெக்டாக காமனாக எழுதிடுங்க. காமன் என்ன இருக்குது பாருங்கள், 0,3 0,3 1,3 1,3. இந்த 2 எலமெண்ட்ஸ் மட்டும் தான் காமனாக இருக்குது ரெண்டுத்துலையும். அப்போ ஆன்சரை டேரெக்டாக அவுட்புட் எழுதிடலாம். 0,3 1,3. டேக் தி ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2 we get லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது. 1 and 2ல் ஈக்குவலாக இருக்கா, அப்போ டெஃபினட்டாக என்னது, அது ரெண்டு ஈக்குவல் ஆகிடும். அப்போ இங்கே A cross B intersection C, இங்கே என்ன இருக்குது, A cross B intersection A cross C. அப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ A cross B intersection C equal to A cross B intersection A cross C, hence verified. Question number second one completed. Next 6th third one பாருங்கள். தேர்ட் ஒன் என்ன கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, A union B cross C equal to A cross C union B cross C அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, A union B இருக்குது. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த A union B ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. ஏவுக்கும் பிக்கும் யூனியன் எடுக்கணும். A செட்டு 0,1 B செட்டு 2, 3, 4 ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுங்க. 0 இருக்குது எழுதிட்டேன், இங்கே 1 இருக்குது, 2 3 4 0 1 2 3 4 அதான் A யூனியன் B. அப்புறமா என்ன பண்ணுறோம், A யூனியன் B கிராஸ் C, A யூனியன் B கிராஸ் C. அப்போ A யூனியன் B ஃபுல்லாக எழுதிட்டேன். கிராஸ் C, C செட் என்னன்னா 3, 5 அது அப்படியே எழுதிட்டேன். இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன பண்ணோம், கார்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. இங்கே 5 2s are 10. அப்போ 10 எலமெண்ட்ஸ் ஆர்டர் பேரில் கிடைக்கும் நமக்கு. அப்போ 0,3 ஒரு பேர், அப்புறம் 0,5 1,3 1,5
2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. அப்போ 10 elements கிடச்சிரும். Take the equation number 1. Next left right hand side பாருங்க. A cross C union B cross C. A cross C union B cross C. First to find A cross C. A set என்ன இருக்கு 0, 1. Cross B C set 3, 5 இருக்கு. ஓகே, கொஸ்டின் படி எழுதிட்டோம். இங்கே 2 elements இருக்கு, இங்கே 2 elements இருக்கு. மல்டிப்ளை பண்ணால் 4 elements கிடைக்கும். இங்கே 0 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ 0, 3 ஒரு பேரு. அப்புறம் 0, 5, 1, 3, 1, 5. இதுதான் A cross C. நெக்ஸ்ட் டு ஃபைண்ட் B cross C. B cross C கண்டுபிடிக்கணும். அடுத்து பாருங்கள், B cross C என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். B செட்டு 2, 3, 4. C செட்டு 3, 5. இது ரெண்டுத்துக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். இங்கே 3 elements இருக்குது, இங்கே 2 elements இருக்குது. 3 2s are 6. அப்போ 6 elements கிடைக்கும் ஆர்டர் பேர். இப்போ ஒவ்வொன்றா பேர் கனெக்ட் பண்ணுங்கள். இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. 2, 3, 2, 5, 3, 3, 3, 5. இது வரைக்கும் போட்டாச்சா? 4, 3, 4, 5. இப்போ 6 elements கிடச்சிட்டு இதுதான் B cross C. ரெண்டுத்துக்கு என்ன பண்ண போகிறோம்? யூனியன் எடுக்க போகிறோம். அதான் ரைட் ஹேண்ட் சைடு. A cross C யூனியன் B cross C. ரெண்டுத்துக்கு யூனியன் எடுக்கும்போது A cross C ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? இங்கே என்ன செட்டு நம்பர் என்ன இருக்குன்னு பார்த்துங்க. 0, 3, 0, 5, 1, 3, 1, 5. இந்த 4 எலிமெண்ட் அப்படியே எழுதிக்க போகிறேன். 4 elements நான் ஃபஸ்ட்டு எழுதிட்டேன். 0, 3, 0, 5, 1, 3, 1, 5 எழுதிட்டேன்னா. அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது பாருங்கள். 2, 3, 2, 5, 3, 3, 3, 5, 4, 3, 4, 5. மொத்தத்தில் எலிமெண்ட்ஸ் இருக்குது. 10 elements இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம 10 elements பார்த்தோம். இதே எலிமெண்ட்ஸ் அங்கே இருக்கும். ஓகே, அப்போ ரெண்டுமே ஈக்குவல். ஃப்ரம் 1 and 2 we get A union B cross C equal to A cross C union B cross C. Okay, hence verified. Question number 6 completed. இப்போ 6ல் மொத்தத்தை சம் பார்த்தோம். 3 sums பார்த்தோம். 3 sumsமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒவ்வொரு சம்மும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். ஏன்னா ஃபஸ்ட் எக்ஸசைஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் பப்ளிக்லேயே எதிர்பார்க்கலாம். ஓகே, மொத்தத்தில் 2 கொஷின்ஸ் கேட்பாங்க இதுலேருந்து. ஏன்னா ஃபஸ்ட் கொஷின் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்குங்க. ஈஸியாக ஸ்லோலி அண்டர்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் சாப்டர் ஈஸி தான். அதில் ஃபஸ்ட் எக்ஸ் வெரி வெரி ஈஸி. ஓகே, இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, இந்த சம்முலாம் நல்லா கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.